வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். பெரிய புராண கதை பகுதியில் இந்த முறை நாம கேட்க இருக்கிறது குலச்சிறை நாயனாருடைய கதையை தான். ஒரு மன்னன் தன்னுடைய வழியில தவறி நடக்கும்போது அவருக்கு புத்தி சொல்லி நல் வழியில நடத்துற பொறுப்பும் உரிமையும் ஒரு மந்திரிக்கு தான் இருக்கு. அந்த வகையில சிவநெறியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பாண்டிய நாட்டின் மன்னனான கூன் பாண்டியனை சிவபக்தியில வழி நடத்தி நின்ற சீர் நெடுமாறனாக்கிட அரசி மங்கையர்க்கரசியாருக்கு பேருதவி செய்தவர் தான் குலச்சிறை நாயனார். மனித குலத்தின் பெரும் பிணியான பசிப்பிணியை போக்கிடும் விவசாயம் சார்ந்த ஊரான மணமேற்குடியில் பிறந்தவர் தான் இந்த குலச்சிறை நாயனார். இந்த தலத்துல தான் மாணிக்க வாசகர் எழுப்பிய ஜெகதீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கும் சிவபெருமானை அனுதினமும் வணங்கி வளர்கிறார் குலச்சிறை நாயனார். சிறுவயது முதலே சிவபக்தியில் திளைத்த இவர் குல வேறுபாடு பார்க்காமல் சிவனடியார்கள் அனைவரையும் சிவபெருமானாகவே எண்ணி அவர்களுடைய பாதத்துல விழுந்து சேவை செய்கிறது வழக்கம். இவருடைய பெருமையை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன்னு திருத்தொண்டர் தொகையில குறிப்பிடுறார். பெருநம்பிங்கிறது அந்த காலத்துல சிறப்பாக பணியாற்றிய மந்திரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டம். இவருடைய நேர்மையும் திறமையும் காரணமாக பாண்டிய மன்னன் இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய அவையுடைய தலைமை அமைச்சராகவும் குலச்சிறை நாயனாரை நியமிச்சிருந்தாரு பாண்டிய மன்னன். சைவ சமயத்தை சேர்ந்தவரான பாண்டிய மன்னன் ஒரு கட்டத்துல சமணர்களுடைய பேச்சை கேட்டு சமண சமயத்துக்கு மாறுறாரு. இதனால சிவபக்தியில் திளைத்திருந்த பாண்டிய நாட்டு மக்கள் எல்லாரும் பெரும் துயருக்கு ஆளாகிறாங்க. சமணத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக மன்னன் சைவத்தை அறவே ஒடுக்கவும் ஆரம்பிக்கிறான். கோவில்கள்ல சிவ வழிபாடு செய்யறது கூட தடை செய்யப்படுது. மன்னன் கூன்பாண்டியன் முன்னால திருநீர் அணிஞ்சு செல்றது கூட குற்றமா கருதப்பட்டு மக்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. இந்த தண்டனை பாண்டி நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, தலைமை மந்திரியான குலச்சிறையாருக்கும், அவ்வளவு ஏன் அரசியான மங்கையர்க்கரசியாருக்கும் கூட பொருந்தும். அப்படி இருந்த போதும் கூட அறிவும் நேர்மையும் திறமையும் கொண்ட தன்னுடைய தலைமை மந்திரியான குலச்சிறையாரை விடுறதுக்கு பாண்டிய நாட்டு மன்னனுக்கு மனசே இல்லை. அதனாலேயே சிவபக்தியில் திளைத்தவராக இருந்த போதும் கூட குலச்சிறையார தன் கூடவே வச்சிருந்தாரு மன்னர். அதே சமயம் குலச்சிறையாரும் மன்னருடைய இந்த வற்புறுத்தலாலும் பாண்டிய நாட்டு மக்கள் மேல கொண்ட பேரன்பின் காரணமாகவும் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யறாரு. பாண்டிய நாட்டு அரசியான மங்கையர்க்கரசியார் மிகப்பெரிய சிவபக்தை. அவர் சிவ வழிபாடு செய்யாத நாளே கிடையாது, திருநீறு அணியாத நாளே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மங்கையர்க்கரசியார் மன்னன் முன்னால திருநீர் அணிந்து செல்லுறதுக்கு பயந்து தன்னுடைய நெஞ்சில் திருநீரை பூசி மறைத்து கொள்வாராம். நெஞ்சில் குடியிருக்கும் சிவனை இப்படி மறைத்து வழிபடும் இழிநிலையை எண்ணி மங்கையர்க்கரசியார் படும் துயரத்தை கண்டு தானும் மனம் வருந்தினார் குலச்சிறையார். இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்திற்கு வந்திருக்கும் தகவல் மங்கையர்க்கரசியாருக்கு தெரிய வருது. உடனே அவர் தன்னுடைய மந்திரியான குலச்சிறையாரை கூப்பிட்டு, சிவபெருமானின் அருள் பெற்ற திருஞான சம்பந்தர் நம்முடைய நாட்டுக்கு வருகை புரிந்தால் இங்கு நிலவக்கூடிய இந்த கொடுமையான நிலைமை மாறிடும்னு உறுதியா சொல்லுறாங்க. இத மனசுல ஏத்துக்கிட்ட குலச்சிறையாரும் எப்படியாவது திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடணும்னு பயணப்படுறாரு. தன்னுடைய நீண்ட நெடிய பயணத்துக்கு அப்புறமா திருஞான சம்பந்தர் இருக்கும் பகுதியை அடையிறாரு. அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை இன்னும் பன்மடங்கா அதிகரிக்குது. அந்த சமயத்துல அந்த பக்கமா திருஞான சம்பந்தர் அவருடைய பரிவாரங்களோட முத்து சிவிகையில வர்றத பாக்குறாரு. பாண்டிய நாட்டின் தலைமை மந்திரியான குலச்சிறையார் திருஞான சம்பந்தருடைய முத்து சிவிகைக்கு முன்னால நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறாரு. வணங்கியவர் எழும்பவே இல்லை. இதை தன்னோட அடியார்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட திருஞான சம்பந்தர் உடனே கீழே இறங்கி வந்து குலச்சிறையாரை எழுப்பி ஆறத் தழுவிக்கிறாரு. குலச்சிறையாருடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அவர் கூடவே மதுரைக்கு பயணப்படுறாரு. மதுரைக்கு வந்த திருஞான சம்பந்தரை குலச்சிறையார் நல்ல முறையில தங்க வச்சு சிறப்பாக உபசரிக்கிறாரு.
அதே சமயம் மதுரைக்கு வந்திருக்கும் திருஞான சம்பந்தருக்கு சமணர்களால ஏதாவது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அவரோட மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலேயே திருஞான சம்பந்தருடைய பாதுகாப்புக்காக கடும் காவலையும் ஏற்படுத்துறாரு. ஆனா குலச்சிறையார் பயந்த மாதிரியே ஒரு அசம்பாவிதம் நடக்குது. திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த குடிலுக்கு சமணர்களால நெருப்பு மூட்டப்படுது. இதை பார்த்து பெரும் துயருக்கு ஆளாகிறார் குலச்சிறையார். அதுக்கு திருஞான சம்பந்தர் இந்த செயல் இதை செய்தவரையே சாரும்னு சொல்லி சமாதானம் செய்யறாரு. திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரியே இந்த குடிலுக்கு வச்ச நெருப்பு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயா மாறுது. அந்த வெப்பு நோயால பாண்டிய மன்னன் பெரும் துயருக்கு உள்ளாகிறார். உடலெங்கும் நெருப்பு பரவற மாதிரியான வேதனைக்குள்ளாகிறாரு பாண்டிய மன்னன். இந்த வெப்பு நோயை சமணர்களால குணப்படுத்த முடியல. அந்த சமயத்துல தான் மங்கையர்க்கரசியார் மன்னர்கிட்ட திருஞான சம்பந்தரால இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லுறாங்க. வேதனையால தவிச்ச மன்னன் தன்னுடைய மந்திரியான குலச்சிறையார அழைத்து திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வரும்படி சொல்றாரு. குலச்சிறையாரும் திருஞான சம்பந்தரை சகல மரியாதையோட கூட்டிட்டு வர்றாரு. சிவபெருமானுடைய அருளால திருஞான சம்பந்தர் திருநீர மன்னருடைய உடம்புல பூசுறாரு. மன்னருடைய வெப்பு நோயும் குணமாகுது. மன்னன் குணமான பிறகும் கூட சமணர்கள் திருஞான சம்பந்தரை அனல்வாதத்துக்கும் புனல்வாதத்துக்கும் அழைக்கிறாங்க. இந்த புனல்வாதத்தின் போது திருஞான சம்பந்தர் ஆற்றில் விட்ட அந்த ஏடு திருவேடகத்துல கரையேறுது. அப்படி கரையேறும்போது அந்த ஏட்டினை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது குலச்சிறை நாயனார் தான். மேலும் சமணர்கள் இந்த வாதங்களில் தோற்றால் நாங்கள் கழுவேறுவோம்னு சொன்னதன்படியே அவர்களை கழுவேற்றியதும் குலச்சிறை நாயனார் தான். தொடர்ந்து பாண்டிய மன்னனான கூன் பாண்டியன் சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறி நின்ற சீர் நெடுமாறனாக மாறிய பிறகு குலச்சிறை நாயனாரும் திருஞான சம்பந்தருமா பாண்டி நாடு முழுவதும் பல திருத்தலங்களுக்கு பயணப்பட்டு சிவபெருமானை வணங்கிய பிறகு திருஞான சம்பந்தரோடேயே தொடர்ந்து பயணப்பட ஆசைப்படுறாரு குலச்சிறை நாயனார். அதுக்கு திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டு மக்களுக்கும் சைவத்தை பரப்புறதுக்கும் சைவத்தை தழைக்க செய்யறதுக்கும் குலச்சிறை நாயனார் தேவைன்னு சொல்லி அவரை அங்கேயே இருக்கும்படி சொல்லுறாரு. திருஞான சம்பந்தர் சொன்னபடியே பாண்டிய நாட்டுல சைவத்தை தழைத்தோங்க செய்த குலச்சிறை நாயனார் ஆவணி மாதம் அனுச நட்சத்திரத்துல சிவபெருமானுடைய திருவடிகளை சேர்கிறார். தொடர்ந்து நாம இந்த பகுதியில கதை வடிவத்துல தெரிஞ்சுக்க இருக்கிறது கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தான். நன்றி.